வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் பாட்காஸ்ட். நான் கார்கே. அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்க ஆயுதங்கள் நிறுத்தம், அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்க பண உதவி நிறுத்தம், ஏன் அமெரிக்கா கொடுத்துட்டு இருக்க உளவு தகவல்களும் நிறுத்தம் அப்படின்னு வெள்ளை மாளிகையிலிருந்து தினந்தோறும் ஒரு செய்தி வருது. நிச்சயமாக இந்த செய்தி உக்ரைனுக்கு நல்லதல்ல. உக்ரைனுக்கு இந்த செய்தி தலையில் விழுந்த இடி மாதிரி இருந்திருக்கும். இந்த செய்தியெல்லாம் ஏன் வருது, எப்போ வருது அப்படின்றதான் இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் வெள்ளை மாளிகையில் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட மோதலாகவே மாறிச்சு. இந்த மோதலுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வருது. இப்போது இந்த அறிவிப்புக்கு அப்புறமா அமெரிக்கா உக்ரைன் பக்கம் இருந்து ரஷ்யா பக்கம் மாறுதா, தாவுதா, அந்தர் பெல்ட்டி அடிக்குதா அப்படின்ற கேள்வி வருது. வரலாற்றில் இதற்கு விடை கேட்டால் ஆமாம் அப்படின்னு வரலாறு சொல்லுது. உலக வரைபடத்தில் உக்ரைன் எங்கே இருக்குது? உக்ரைன் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மத்தியில் இருக்குது. 1991 சோவியத் ரஷ்யா உடஞ்சப்போ உருவான நாடு தான் உக்ரைன். ரஷ்யா மேலே சின்ன சின்ன கோபங்கள், மனஸ்தாபம் இருந்தாலும் கூட ரஷ்யாவோட நட்பு பாராட்டி தான் வந்திருக்கு. எப்போ வரைக்கும் அப்படின்னா 2008 வரைக்கும். 2008ஆம் வருஷம் நேட்டோ நாடுகளில் சேரணும் அப்படின்ற ஆர்வத்தை உக்ரைன் வெளிப்படுத்துது. அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைனையே பகைமையோடு பார்க்குது. இந்த பிரச்சனை அப்படியே 2014 போராக வெடிக்குது. 2014 உக்ரைனுடைய கிரீமியா பகுதியை ரஷ்யா போர் பண்ணி கைப்பற்றுது. அதுக்கப்புறமா உக்ரைனில் இருக்கக்கூடிய 2 மாகாணங்களில் கிளர்ச்சி நடந்து அவங்க தனியாக பிரிகிறாங்க. டொனாஸ்க் மற்றும் லுஹான்ஸ்க் இந்த 2 மாகாணங்களில் தனியாக பிரிஞ்சு அவங்க ரஷ்ய ஆதரவோடு இப்போ செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 2014 செப்டம்பரில் போர் நிறுத்தம் எல்லாம் செய்யப்பட்டு சமாதான உடன்படிக்கை மின்ஸ்கில் கையெழுத்தானது. இதுக்கப்புறமா 2019ஆம் வருஷம் உக்ரைனுடைய அதிபராக ஜெலன்ஸ்கி வர்றாரு. அப்போ அவர் திரும்பவும் நாங்கள் நேட்டோவில் சேர்றோம் அல்லது ஐரோப்பிய யூனியனில் சேர்றோம் அப்படின்ற ஆசையை வெளிப்படுத்துகிறாரு. திரும்ப பிரச்சனை உருவாகுது. 2019 ஜெலன்ஸ்கி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்த 2022 அதை நோக்கி நகர்றாரு. 2022 ரஷ்யா பெலாரஸுக்கு தன்னுடைய படைகளை அனுப்புது. உக்ரைன் நேட்டோவில் சேர்றதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு மேற்குலக நாடுகள் சொல்ல ரஷ்ய அதிபர் புதின் இதை முழுநேர போராக கொண்டு போகிறாரு. 2022 பிப்ரவரி மாதம் இது முழு நேர போரா தொடங்குது. அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்கு இந்த போர். போர் தொடங்கின கொஞ்ச நாள்லேயே உக்ரைன் விழுந்துரும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் நினச்சிருக்கலாம். ஆனால் களமும் நிலைமையும் அப்படி இல்லை. அதுக்கு காரணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் கொடுத்த ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களால் தங்களை தாக்கின ரஷ்யா மேலே பதிலடி கொடுத்துச்சு உக்ரைன். ரஷ்ய படைகள் பலவீனமாகிறத நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பைடனுடைய பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் சொன்னார். அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் போரினுடைய ஆரம்ப கட்டம் இருந்துச்சு. 2022 செப்டம்பர் மாதம் கார்கிவ் நகர்லேருந்து ரஷ்ய படைகள் வெளியேறினது. அதுக்கப்புறமா 2022 நவம்பர் மாதம் கர்சன் நகரத்தில் இருந்தோம், மைக்லோவ் அப்படின்ற நகரத்தில் இருந்தோம் வெளியேற்றப்பட்டது. இதுக்கப்புறம் போரை 2 மடங்கு ஆக்கினார் புதின். உக்ரைனிலிருந்து கைப்பற்றப்பட்ட 4 மாகாணங்களை டொனஸ்க், லுஹான்ஸ்க், கர்சன், ஜெப்ரோசியா இந்த மாகாணங்களை ரஷ்யாவோட சேர்க்க போகிறோம் அப்படின்னு அறிவித்தார். அதுக்கப்புறமா போர் 2023 தீவிரமடையுது. இதை சமாளிக்கிறதுக்காக இந்தியா மற்றும் சீன சந்தைகளை கான்சன்ட்ரேட் பண்ணிச்சு ரஷ்யா. இதற்கிடையில் 2023க்கு பின்னாடி உக்ரைனுடைய பல பகுதிகள், குறிப்பாக நகரங்கள், கிராமங்கள் எல்லாம் இரத்த களரியாக மாறிச்சு. இதுக்கு மத்தியில் ரஷ்யா மேலே ட்ரோன் தாக்குதலாம் நடத்துச்சு உக்ரைன். ஆனாலும் அவங்களால முன்னேறி போக முடியல, பின்னடைவு தான் இருந்துச்சு. இந்த சமயத்தில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடந்தது. அள்ளி அள்ளி இந்த போருக்கு கொடுத்துட்டு இருந்த பைடன் தோல்வி விடுறாரு. போரை நிறுத்துவோம் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரம் செஞ்ச ட்ரம்ப் வெற்றி பெறுறாரு. அதுக்கப்புறம் காட்சிகள் மாற தொடங்குது. ரஷ்ய அதிபர் புதினோட டொனால்ட் ட்ரம்ப் ஃபோனில் பேசுகிறாரு. இந்த போரை நிறுத்துறதுக்கு உக்ரைன் இல்லாமையே அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மறுபுறம் இதுவரை அமெரிக்கா செஞ்ச உதவிக்கு கைமாறா உக்ரைனுடைய கனிம வளங்களை கொடுங்க அப்படின்னு கேட்டார் ட்ரம்ப். இதுக்காக பேச்சுவார்த்தை நடத்த போய் அந்த பேச்சுவார்த்தையே கிட்டத்தட்ட பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த அறிவிப்புகள் அமெரிக்காவுடைய உதவிகள் நிறுத்தம் அப்படின்னு. இந்த போருக்கு அமெரிக்காவை பெருமளவு நம்பியிருந்தது உக்ரைன். இப்போது அமெரிக்கா எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை நாங்கள் ஆபத்துன்னு பார்க்கல அப்படின்னு அமெரிக்கா நிலைப்பாடு எடுக்குது. அமெரிக்கா இப்போது ரஷ்யா பக்கம் போகுதோ அப்படின்ற கேள்வியும் இருக்கிறப்போ ரஷ்யா, சீனா இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு இன்னும் ஆபத்தானது அப்படின்னு
பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுறாங்க. 1970 அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹென்ரி கிஸ்ஸிங் இவங்க சீனா ரஷ்யா இந்த கூட்டை உடைக்கிறதுக்காக ரஷ்யா பக்கம் நெருக்கம் காட்டினாங்க. இதனால அந்த கூட்டு உடைஞ்சிச்சு அப்படின்றாங்க. இப்போ அதே பாணியை ட்ரம்ப் கையில் எடுக்கிறாரு. ரஷ்யா பக்கம் நெருக்கம் காட்டி ரஷ்யா சீனா இடையிலான அந்த கூட்டை உடைக்கிறாரு அப்படின்ற பார்வையை எடுக்கிறாங்க. இதுக்கு உக்ரைன் தடையாக இருக்குது அப்படின்றதால உக்ரைன் பக்கத்திலிருந்து விலகிறாரு ட்ரம்ப் அப்படின்ற கணிப்பும் முன்வைக்கப்படுது. இந்த சூழலில் உக்ரைன் பெரும்பாலும் நம்பி இருக்கிறது ஐரோப்பிய யூனியனை. 2008 அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் உக்ரைனை நேட்டோவில் சேர்க்கணும்னு சொன்னப்போ ஜெர்மனியும் பிரான்ஸும் கூட தயக்கம் காட்டினாங்க. ஆனால் அவங்களே 2014 மின்ஸ்கில் ஒப்பந்தத்தை கொண்டு வந்து ரஷ்யா உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த உடன்படிக்கையில் விருப்பமில்லாத அமெரிக்கா உக்ரைனுக்கு இராணுவ உதவியை முன்னாடி கொடுத்தாங்க. இதனால் ஐரோப்பிய யூனியனும் பெருமளவு பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க உதவியை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவை முழுசாக நம்பி இந்த போரில் இறங்கின உக்ரைன் இப்போ நடுவில் நிற்கிது. கிட்டத்தட்ட தங்களுடைய நிலப்பகுதியில் 20% அவங்க இழந்துட்டாங்க. இப்போ உக்ரைனுடைய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி நிலையங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. போரில் போரிடுவதற்கு போதுமான வீரர்கள் இல்லாமல் தவிக்குது உக்ரைன். உக்ரைன் இழந்த பகுதிகளை ரஷ்யாட்டிருந்து மீட்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியமில்லைன்னு சொல்லியிருக்கு அமெரிக்கா. இனி உக்ரைனியர்களும் ஐரோப்பிய யூனியனும் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 2008 நேட்டோவில் இடம்னு சொன்ன அமெரிக்கா 2025 உக்ரைனுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, தொடர்ந்து போர் பண்ணலாம் அப்படின்னு உக்ரைன் நினச்சா இன்னும் பல பகுதிகளை ரஷ்யா கிட்ட இழக்க வேண்டிய சூழல். இல்லை சமாதானமாக போயிடலாம், இனிமே ரஷ்யா தாக்காது அப்படின்ற பாதுகாப்பு உறுதியை கூட அமெரிக்கா கொடுக்க மறுக்குது. இந்த சூழலில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கிட்டே சமாதானத்துக்கு வர வேண்டிய சூழல் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு. 2 பெரிய சக்திகள் மோதிட்டு இருக்கப்போ பினாமியா களத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பலிகடா ஆகிறது பல முறை பார்த்துருக்கோம். இப்போ அதே போன்ற ஒரு நிலையில் சிக்கியிருக்கு உக்ரைன்.